ஏடிசிக்கு உள்ளே வந்துட்டு நார்மல் பீப்புள் யாரும் போகவே முடியாது, ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் போவாங்க. காலேஜில் இருந்து பெர்மிஷன் வாங்கி ரிக்வெஸ்ட் பண்ணி எங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு கூப்பிட்டு போனாங்க. லைக் உள்ளே போனோடனே அது அவ்வளோ ஒரு மாதிரி அந்த சினிமேட்டிக் வியூ இருக்கும்ல, அந்த சினிமாலெல்லாம் அந்த நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் வச்சுட்டு பக்கத்தில் கூட போய் பார்த்துடலாம். ஆனால் ஏடிசிலேருந்து பார்க்குறது இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். இப்போ வந்துட்டு எங்கள் கிளாஸில் சொல்லுவாங்க கிரவுண்ட் க்ரூன்னு இருக்குது, ரீஃபியூலிங் இருக்குது, டவ்விங் தான் இருக்குது, புஷ் பேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நேரில் பார்க்குறப்போ தான் அந்த வேர்ட்ஸில் இருக்கிறத விட நேரில் பார்க்குறப்போ ஓகே புஷ் பேக்னா அந்த டவ்விங் வெஹிக்கிள் வச்சு ஏர்கிராஃப்டை மேனுவலாக ஒரு பின்னாடி கொண்டு வருவாங்க அப்படின்றது பார்க்குறப்போ இட்ஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அது மைண்டில் அப்படியே நிற்கும். பர்சனலாக எங்கள் கிளாஸ் ரூம் ஏன் ரொம்ப பிடிக்கும், நல்லா ஏரியா லைட் நல்லா உள்ளே வரும், அந்த ஆம்பியன்ஸே ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் லேபில் வந்துட்டு ரியல் இன்ஜின்லாம் இருக்குது. நான் இது வரைக்கும் ரியல் இன்ஜின் பக்கத்துலலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அட்மிஷன் வந்தப்போவே தே ஷோட் அஸ் த லேப். அங்கே போனோடனே ரியல் இன்ஜின் இதில் பெருசாக இன்ஜின் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஓகே அப்பா ஓகே நான் இந்த காலேஜ் வரேன் எனக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வெறும் அகாடமிக்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மற்ற விஷயமும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நான் பர்சனலாக கிளாசிக்கல் டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுவேன். அவ்வளோதான் டான்ஸ் போயிடும், இனிமேட்டு எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் ஒரு மாதிரி ஓகே யோட டான்ஸர் கம் லைக் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலான்னு ரொம்ப வெல்கமிங்காக இது பண்ணாங்க. நேஷனல் லெவலில் இருக்க ஒரு ஏர்லைன் எங்கள் காலேஜ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏர்லைனில் கேபின் க்ரூ அண்ட் பைலட்டிங் அது மட்டும் இல்லாமல் நார்மல் கிரவுண்ட் க்ரூ, கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டாஃப், ஏர்லைனுக்கு உள்ள மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அது எல்லாமே கூட எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் எங்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கூட அசட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து தாரிகா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் தாரிகா. ஹலோ. ஸோ உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. என்னோட பேர் தாரிகா பரமேஸ்வரன். நான் அசட் இன்ஸ்டிடியூட்டில் வந்துட்டு பிஎஸ்சி ஏவியேஷன் குரூப்பில் ஃபர்ஸ்ட் இயர் பர்சியூ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஏவியேஷன் ரைட். ஸோ ஏவியேஷன் ஏன் சூஸ் பண்ணீங்க, பர்டிகுலராக ஏன் அசட்டில் சூஸ் பண்ணீங்க? ஏவியேஷன் அப்படின்றது ரொம்ப இன்னோவேட்டிவான கோர்ஸ். இந்த கோர்ஸ் பற்றி அவ்வளோ ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சர்ச் பண்ண ஓகே இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் போனால் நல்லா க்ரோ ஆகலாம். அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப பூமிங்கான இண்டஸ்ட்ரி, எப்போவுமே வேலை வாய்ப்பு இருக்கும், குறையாது, லைக் டவுன் ஆகாது அப்படின்ற நிறைய பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் இருந்தனால இந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணேன். அசட் காலேஜ் ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஏவியேஷன் எடுக்கணும்னு டிசைட் பண்ணப்போ நிறைய காலேஜஸ் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே போய் தேடி பார்த்தேன். ஸோ எல்லாத்தையோட அசட்டில் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அசட் காலேஜ் சூஸ் பண்ணேன். ஸோ எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் காலேஜஸ், லைக் நம்ம அசட் கூடயும் மற்ற காலேஜ் கூடயும் கம்பேர் பண்ணால் இதெல்லாம் இங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ திஸ் இஸ் வை ஐ சூஸ் அசட் அப்படின்றத சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? மேஜராக ஒரு ஃபேக்டர் சொன்னேன்னா எனக்கு வந்துட்டு இங்கே டீச்சிங் ஃபேக்கல்ட்டி நான் பார்த்த இன்ஸ்டிடியூட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும் இன்ட்ராக்ட் பண்ணுவோம்ல. நான் போயிட்டு என்ட்ரன்ஸ் எழுதுகிறப்போ கூட இன்ட்ராக்ஷனில் மற்ற இன்ஸ்டிடியூட்டோட எனக்கு அசட் இன்ஸ்டிடியூஷனில் அந்த டீச்சர் ஃபேக்கல்ட்டி அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது வார்மாக ஃபீல் ஆனேன். ஸோ வந்துட்டு ஒரு ஹோம்லி ஃபீல் இருந்தனால ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அசட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஏவியேஷனில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அது இப்படிலாம் ப்ளே ஆகும் அப்படின்னா எது சொல்லுவீங்க? மோஸ்ட்லி எல்லோரும் ஏவியேஷன் அப்படின்னு எடுத்தானா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது ஃப்ளைட்னா வந்துட்டு பைலட் இருப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா கேபின் க்ரூ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ரொம்ப வாஸ்டான இண்டஸ்ட்ரி. வெறும் அது மட்டும் கிடையாது, கேபின் க்ரூ மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆன பிறகு அது ஃபியூவலிங், ரீஸ்டாக்கிங், அப்புறம் வந்துட்டு அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குறது, அப்புறம் கிரவுண்ட் க்ரூன்னு இருக்கிறவங்க, ஃப்ளைட் வந்துட்டு கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்கா பார்க்குற மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ், அப்புறம் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ், அப்புறம் ரேம்பில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் ஏர்லைன்ஸ்க்காக கஸ்டமர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏர்போர்ட் மேனேஜர்ஸ், ஏடிசி, அதுக்கப்புறம் கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட். ஏர்போர்ட் மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் ஜாப் கிடையாது, நல்ல பே கொடுக்குற ஜாப். ஏடிசியும் ரொம்ப நல்லா பே கொடுக்கும். இதெல்லாம் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. டாப் 3 பேயிங் ஜாப்னா பைலட், கேபின் க்ரூ அண்ட் ஏடிசி. இது 3 தான் ஏவியேஷன் படித்தா. ஸோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம மோஸ்ட் இன்ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணலாம், அவுட் ஆஃப் ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ ஏவியேஷன் எடுத்தால் இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த வாஸ்டான ஏர்லைன் அண்ட் ஃப்ளைட் இன்டெகிரேட்டட் எனி கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஒர்க் நம்ம போகலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணியிருக்கீங்களா? ஏர்போர்ட்டில் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருந்தது, அது எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகும்?
ஃபர்ஸ்ட் எனக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்த உடனே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஐவி விசிட்னா ஏடிசி விசிட் தான். இது வரைக்கும் ஏர்போர்ட் உள்ளே நான் போனது கிடையாது, டு பி ஆனஸ்ட். வெளில இருந்து தான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஏர்போர்ட் உள்ளே போகணுன்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் உள்ளே போனதே கிடையாது. ஏடிசிக்கு உள்ளே வந்துட்டு நார்மல் பீப்புள் யாரும் போகவே முடியாது, ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் போவாங்க. காலேஜில் இருந்து பெர்மிஷன் வாங்கி ரிக்வெஸ்ட் பண்ணி எங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போனாங்க. லைக் உள்ளே போனோடனே அது அவ்வளோ ஒரு மாதிரி அந்த சினிமேட்டிக் வியூ இருக்கும்ல, அந்த சினிமாலலாம் அந்த நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் வச்சுட்டு அங்கே வந்து ரேடியோவில் இது வீக்கெண்ட்ஸ்லாம் காமிச்சு அந்த மாதிரிலாம் சினிமாலலாம் பார்த்துருப்போம், நேர்லேயே பார்த்தோம். அண்ட் ஏடிசி டவர் மேலே போகணும், டவர் மேலே போயிட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுது, அதெல்லாமே பார்த்தோம். அந்த ஏடிசிலேருந்து இருக்க அந்த வியூ தனி, நம்ம பக்கத்தில் கூட போய் பார்த்துடலாம். தான் ஏடிசிலேருந்து பார்க்குறது இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஹொசூரில் வந்து தால் ஏர்போர்ட் அங்கே போகணும், ரன்வேயை பக்கத்துலேயே போய் பார்த்தோம். அங்கேயும் வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகிறது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஏர்கிராஃப்டை டவ் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம், கிரவுண்ட் க்ரூ பண்ணுற ப்ரொசீஜர்ஸ்லாம் நேர்லேயே பார்த்தோம். தால் ஏர்கிராஃப்ட் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் மோஸ்ட்லி அங்கே அதுதான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஏர்கிராஃப்டை கொண்டு வந்துட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸ் இது பண்ணுறது, ஹேங்கருக்குள்ளே கொண்டு போகிறது, அது எல்லாமே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அதை பார்க்குறப்போ நம்மளுக்கு இன்னும் அது நல்லா புரியும். இப்போ வந்துட்டு எங்கள் கிளாஸில் சொல்லுவாங்க கிரவுண்ட் க்ரூன்னு இருக்குது, ரீஃபியூலிங் இருக்குது, டவ்விங்னா இருக்குது, புஷ்பேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நேரில் பார்க்குறப்போ தான் அந்த வேர்ட்ஸில் இருக்கிறத விட நேரில் பார்க்குறப்போ ஓகே புஷ்பேக்னா அந்த டவ்விங் வெஹிக்கிள் வச்சு ஏர்கிராஃப்டை மேனுவலாக ஒரு பின்னாடி கொண்டு வருவாங்க அப்படின்றது பார்க்குறப்போ இட்ஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அது மைண்டில் அப்படியே நிற்கும் அந்த இது. அப்புறம் ஏடிசியில் என்ன நான் புதுசாக நல்லா கற்றுக்கிட்டேன்னா அப்படி ஒரு ஜாப் இருக்குன்னு கற்றுக்கிட்டோம். அங்கே இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் கேட்டுட்டு அவங்க எல்லாமே லைக் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், பர்ஃபெக்டாக எப்படி வரணும்லேருந்து வந்தால் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே சுகர் கோட் பண்ணாமல் அப்படியே சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏடிசி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கற்றுக்கிட்டோம். என்னோட பேட்ச்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏடிசி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கு எக்ஸாமினேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருந்துச்சு. இந்த எக்ஸாம் சொன்னீங்களா, ஏடிசி எக்ஸாம், ஸோ அதுவுமே நம்ம அசர்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, லைக் ட்ரைனிங் எல்லாமே? ஆமாம், நான் இந்த வருஷத்துலேருந்து கேபின் க்ரூ ட்ரைனிங், ஏடிசிக்கான ப்ரிப்பரேஷன் கைடன்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு எந்த ஜாப் ஏவியேஷன் செக்டாரில் எந்த ஜாப் போகணுன்னாலும் அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே நம்ம காலேஜில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கமர்ஷியல் பைலட் லைசன்சிங் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ் நீங்கள் வேறு என்னெல்லாம் உங்கள் காலேஜில் பண்ணுவீங்க அண்ட் எப்படி இருக்கும் கல்ச்சர்? காலேஜில் அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ் வந்து நிறைய விஷயம் இருக்கும். லைக் கல்ச்சுரல்ஸ்லாம் நாங்கள் வந்து ஒரு 2 செம் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு 6 to 7 கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நான் அட்டன் பண்ணியிருப்பேன் பர்சனலாக. லைக் காலேஜ்லேயும் சரி வெளில போயும் சரி. அது மட்டும் இல்லாமல் வெறும் அகாடமிக்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மற்ற விஷயமும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிபேட்ஸ் வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு இந்த ரெக்கார்டிங்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறது, வெளியில் காலேஜ் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா டான்ஸ், மைம், சிங்கிங், அந்த மாதிரி நிறைய இது. நான் பர்சனலாக கிளாசிக்கல் டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுவேன். நான் வந்துட்டு காலேஜ் சேர்றப்போ இது ரொம்ப டெக்னிக்கலான கோர்ஸ், அவ்வளோதான் டான்ஸ் போயிடும், இனிமேட்டு எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப இது. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் ஒரு மாதிரி ஓகே யோட டான்ஸர் கம், லைக் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலான்னு ரொம்ப வெல்கமிங்காக இது பண்ணாங்க. எனக்கு அது வந்துட்டு ரொம்ப பர்சனலாக ரொம்ப டச் ஆச்சு எனக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் பைலட் இந்த யூனிஃபார்ம்லாம் பார்த்தாலே ரொம்ப டெக்னிக்கல், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், லோடாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி தான் உள்ளே வந்தேன். பட் ஆனால் வந்துட்டு இட்ஸ் வெரி ஈஸி. ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஹோம்லி ஃபீல் தான். ஸோ அதனால் வந்துட்டு கல்ச்சுரல்ஸ் அதெல்லாம் எதுவும் பயப்படவே வேணாம், எல்லாமே இருக்குது. லைக் இப்போ உங்கள் ஃபேக்கல்ட்டிஸும் உங்களோட ஸ்டடீஸ் தாண்டி இதுக்குள்ள எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஸோ நீ ஓகே படிச்சுட்டே இருக்க போ அப்படின்றவாங்களா, இல்லை நீ இங்கே தான் இருக்கணும்? இல்லை அப்படிலாம் எதுவுமே சொன்னதில்லை. எனக்கு பர்சனலாக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா ஃபேக்கல்ட்டியில் மேஜரான ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப டச் க்ளோஸ். லைக் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கைடன்ஸ் வேணாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அகாடமிக் மட்டும் கிடையாது, அவுட் ஆஃப் இட் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம், கேட்டிருக்கோம், டிஸ்கஷன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட். ஒரு ஃபேக்கல்ட்டின்ற ஃபீலே வராது, நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். லைக் எவ்வளோக்கு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போய் நம்மளை கைட் பண்ண முடியுமோ கைட் பண்ண வராங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி அதுதான் நம்ம எல்லாமே எதிர்பார்ப்போமே கூட. நீ வந்துட்டு இது பண்ணு, இது இந்த மாதிரி இரு அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளினிங்லாம் பண்ணால் கன்ஃபார்மாக கேட்க மாட்டோம். அவங்க வந்துட்டு தே கிவ் அஸ் அ ரீசன். லைக் நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னால் மோஸ்ட்லி எங்கள் யங்ஸ்டர்ஸ் மைண்டில் என்ன இருக்கும், ஏன் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின். நாங்கள் அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறப்ப எங்களை வந்துட்டு
ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குற, ஒழுங்காரு, அந்த மாதிரி அந்த அதட்டுறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் they give us a reason. லைக் பேசுகிறாங்க கூட உட்காந்து, ஏதாவது கேட்குறோன்னா they டிஸ்கஸ் இட் வித் us. அவுட் ஆஃப் அகாடமிக்ஸ் ஏதாவது கேட்டாலும் சொல்கிறாங்க. அவங்க கைடன்ஸ் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்கனால எங்களுக்கு ஒரு கிளியர் வியூ இருக்குது. ஒரு மாதிரி நர்வஸாக, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக, ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படி, ஏன்னா புது இண்டஸ்ட்ரின்றனால எதுவுமே தெரியாது எங்களுக்கு. ஸோ அவங்க கூட இருக்கிறப்போ ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸாகவே இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே. லைக் நீங்கள் இப்போது ஏர்போர்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணோம், இந்த மாதிரி இங்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்களா? அது மாதிரி நீங்கள் ஏதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது போயிருக்கீங்களா? ஐவிஸ் ரிலேட்டட் ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா? அண்ட் ஹவு கூல் இட் இஸ்? பர்சனலாக ஃபர்ஸ்ட் இயர்ன்றனால ஒன்றும் போகல. பட் ஆனால் எங்களுக்கு இன்னும் 1 monthல் கூப்பிட்டு போகிறாங்க. நான் அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். we are going to தாய்லாந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்காக போகிறோம். சீனியர்ஸ் கிட்டேருந்து கேட்ட வரைக்கும் அவங்க போன வாட்டி they went to மலேசியா, ஐ கெஸ் மலேசியா போனாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் குவைட் அ ஃபியூ எல்லாரும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து கேட்டது என்னென்னா வந்துட்டு அங்கே இருக்க கல்ச்சர் பார்த்தாங்க, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸு, அந்த இடத்துல சைட் சீயிங் அதெல்லாம் நல்லா பண்ணான்னு சொன்னாங்க. நான் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷனுக்கு தான். நம்ம இந்தியன் கரிக்குலருக்கும் லைக் தாய்லாண்டில் இருக்க அவங்களோட கரிக்குலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருக்கேன். ஸோ யூ வில் பி லேர்னிங் வித் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தாய்லாண்ட். ஸோ ஹவு எக்ஸைட்டட் இட் இஸ் குவைட் கூல். ஏன்னா வந்துட்டு நம்ம டெய்லியும் ஒரே இதை பார்த்து இருக்கிறப்போ, இப்போ வேறு ஸ்டேட்டுக்கு போனாலும் எல்லாம் இந்தியன் கரிக்குலம் தான், பட் தாய் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறப்போ இட்ஸ் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாய் ட்ராமாலாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுவும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. லைக் உண்மையிலே அதில் காமிக்கிற மாதிரி தானா அப்படின்ற லைஃப் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. லைக் உங்களோட காலேஜ் கல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? பர்டிகுலராக எனக்கு ஏவியேஷனுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயமும் அந்த செக்லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? எனக்கு பர்சனலாக ஏவியேஷனில் இந்த காலேஜ் ஆக்சுவலி இந்த விஷயத்தில் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அசட் காலேஜ் எப்படின்னா வந்துட்டு தியாரிட்டிக்கலாக எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்லித்தராங்க. ஸோ நாங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற டைமிங்கே ரொம்ப கம்மி. கிளாஸ் ரூமில் அப்படி இருந்தாலுமே டிஜிட்டலாக தான் லேர்ன் பண்ணுறோம். லைக் ஸ்மார்ட் போர்ட்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் டிவிஸ் இருக்குது, அதை வச்சு தான் சொல்லித்தராங்க. மோஸ்ட்லி ஆக்டிவிட்டி பேஸ்ட் தான் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிறதுல ஃபீல்டில் போயிட்டு நிறைய கற்றுக்கிறது தான் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட்டு விட்டு போக மாட்டேங்குது, ஒரு மாதிரி லோடும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக எங்கள் கிளாஸ் ரூம் ஏன் ரொம்ப பிடிக்கும், நல்லா ஏரியா லைட் நல்லா உள்ளே வரும், அந்த ஆம்பியன்ஸே ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த ஆம்பியன்ஸ் தானே எப்போவுமே எல்லாமே முக்கியம். ஏன்னா வந்து ஒரு 5 hours ஒரே இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்க போகிறோம் சில டைம்ஸ். ஸோ அது வந்துட்டு அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப முக்கியம்னு ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் லேபில் வந்துட்டு ரியல் இன்ஜின்லாம் இருக்குது. நான் இது வரைக்கும் ரியல் இன்ஜின் பக்கத்துலலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அட்மிஷன் வந்தப்போவே தே ஷோட் அஸ் த லேப். அங்கே போனோடனே ரியல் இன்ஜின், இவ்வளோ பெருசாக இன்ஜின் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஓகே அப்பா ஓகே நான் இந்த காலேஜ் வரேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ ரியல் டைம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அவங்க ஃபீல்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ண போகிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காலேஜ்லேயே இருக்குது. ஸோ வந்துட்டு நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கவோ இல்லை வேறு ஏதாவது இங்கே இப்போ கேட்கணுன்ற அவசியம் இல்லை. காலேஜ்லேயே வந்துட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் ட்ரைனிங், வி ஆர் யூஸ் டு எவ்ரி திங், வி ஆர் ரெடி ஃபார் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். ஓகே. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் பற்றி பேசும்போது நான் கேள்விப்பட்டேன் உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே சேர்ந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஹவு எக்ஸைட்டட் அண்ட் அது ஹவு யூஸ்ஃபுல் அப்படின்றது பேசினா நல்லாயிருக்கும். எங்களோட காலேஜ் என்னோட டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ் தான் வந்துட்டு இந்த ஏர்க்ராஃப்ட் பில்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்சி ஏர்க்ராஃப்ட் அப்படின்றது வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஒரு ஏர்க்ராஃப்ட் பில்ட் பண்ணுறதுலாம் சின்ன விஷயம் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஒர்க் ஷாப்க்கு வந்து பெங்களூர் வரைக்கும் போனாங்க. பெங்களூர் வரைக்கும் போய் அவங்க அந்த ஒர்க் ஷாப் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அண்ட் அந்த சீனியர்ஸ் 2-3 பேர் கூட நானும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணோம். லைக் எப்படி பண்ணீங்க என்ன ஏது அப்படின்லாம் கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் எப்படி பில்ட் பண்ணணும், லைக் அதோட பாடி, அதோட ஃப்ரேம் ஒர்க், அதோட ஃபியூசிலேஜ் எந்த ஷேப்பில் இருக்கணும், விங் எந்த ஷேப்பில் இருக்கணும், உள்ளே இருக்க அந்த மெக்கானிக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப டெக்னிக்கல் சைட் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி படித்தா கூட இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு அவ்வளோ தெரியல. பட் ஆனால் இந்த காலேஜில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஓகே ஃபைன், நம்மளுக்கு நிறைய சொல்லித்தராங்க அப்படின்றது. இப்போ நம்ம வந்துட்டு இன்ஃபீல்டு கிரவுண்ட் ஒர்க் போனால் கூட ஒரு ஏர்க்ராஃப்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும். நான் வந்துட்டு வெறும் ஃப்ளைட் அட்டெண்டன்ட் தான் இருக்கேன், நான் வெறும் பைலட்டாக தான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சால் தான் அந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லைக் எந்த ஒரு பாரபட்சமும் பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் எல்லாருமே எல்லா விஷயமும் கற்றுக்குறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்துட்டு ஓகே எனக்கு எவ்வளோக்கு நாலேஜ் நான் கெயின் பண்ணுறோனோ அவ்வளோக்கு எனக்கு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல்.
நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி லைக் உங்களோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க? ப்ராக்டிக்கலாக ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அலாட் பண்ணியிருக்காங்க. வி ஆர் ஆன் த வே டு இட். என்னென்னா குரூப் பிரித்து விட்டுட்டு அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, வி வாண்ட் அ ஒர்க்கிங் மாடல். என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டிய கைடன்ஸ் அங்கே தரோம் அப்படின்ட்டு ஃபுல் ஃப்ரீடம் எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களே வந்துட்டு டாபிக் சூஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை எப்படி மற்றவங்களை விட பெட்டராக பண்ணணும்னு யோசிக்கணும். அப்புறம் வந்து டீம் ஒர்க், லீடர்ஷிப் அது எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அப்புறம் அந்த நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அது மோஸ்ட்லி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. லைக் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வரப்போ தான் ஓகே ஜட்ஜஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு அது க்ரைட்டீரியா சொல்லவே இல்லை, நீங்கள் பண்ணுங்க லெட்ஸ் சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு இன்ட்ரிகியூ, ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணிவிட்டு ஓகே அவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன பண்ணால் நம்மளுக்கு மார்க் வரும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு ரியல் லைஃப் ட்ரோன் மாடல்ஸ்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கிளைடர், ஏர்க்ராஃப்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய லைஃப் மாடல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு ரிலீவ் ப்ராடக்ட் என்னது சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணதில் நல்ல நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் சீனியர்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம், இந்த வாட்டி நாங்களும் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. சூப்பர். நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களே அடுத்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பர்சனலாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுக்கிறப்போ வந்துட்டு யூ ஹேவ் டு திங்க் அ லாட். எந்த கோர்ஸ் எடுக்கிறதுனாலும் யூ ஹேவ் டு திங்க் அ லாட். ஸோ அப்படி நான் அந்த உள்ளே வரதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபேஸில் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, லைக் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்கிறது அதுக்கேற்ற பே கிடைக்குமா, அந்த பே கிடைச்சாலுமே நம்மளால் அந்த வேலையை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் ரொம்ப உட்காந்து யோசித்தேன். நான் இந்த அளவுக்கு 12th எக்ஸாமுக்கு கூட உட்காந்து படித்தது கிடையாது. ஆனால் வந்துட்டு இந்த காலேஜ்குள்ளே போகணுன்னே அவ்வளோ உட்காந்து ரிசர்ச் பண்ணேன். ஸோ லெட் மீ மேக் இட் ஈஸியர் ஃபார் யூ பீப்புள். எப்படின்னா வந்துட்டு ஏவியேஷன் செக்டாரில் ஜாப் கிடைக்கிறது இஸ் 100% ஷியோர். நீங்கள் இந்த டிகிரி படிச்சுட்டு அவங்க எதிர்பார்க்குற க்ரைட்டீரியா அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். பட் அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடணும், அஃப்கோர்ஸ் போட்டு தான் ஆகணும். ஆனால் அசெட் காலேஜில் வந்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு A to Z உங்களுக்கு என்ன ட்ரைனிங் வேணுமோ எல்லாமே வந்துட்டு காலேஜ்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. சீனியர்ஸ் சொன்ன வரைக்கும் ரெஸ்யூமே பில்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவியேஷன் செக்டாரில் உங்களுக்கு ஜாப் இருக்கிறது எல்லாமே நிறைய வித்தியாசமான செக்டர்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப் வந்து அட்வென்ச்சரஸாகவும் போகணும் பட் செக்யூராகவும் இருக்குன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரி. யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. ரொம்ப இன்னோவேட்டிவான கோர்ஸ் தான் நான் சொல்லுவேன். பயப்பட வேண்டாம் அப்படின்ற இதுதான். இப்போ ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இன்னும் இந்த கோர்ஸ் எடுக்க போறியா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிலாம் கேட்டாங்க. என்ன சொன்னேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது 1% தான். 99% இஸ் பர்ஃபெக்ட்லி செக்யூர் அண்ட் எவ்ரி திங். ஸோ பயப்படாமல் நல்ல இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் என்ன மாதிரி க்யூரியாஸான இருக்க பீப்புளெலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கன்ஃபார்மாக சூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, டாக்கிங் அபவுட் பிளேஸ்மெண்ட், ஸோ எந்த மாதிரி இடத்துலேருந்து நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வரும்? எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சீனியர் சொன்ன வரைக்கும் நம்ம இந்தியானாலே ஏர்லைன்ஸ் படி பார்த்தா 2 மேஜர் ஏர்லைன், ஒன்று ஏர் இண்டியா, ஒன்று வந்து இண்டிகோ. ரெண்டுத்துலேயுமே சீனியர்ஸ் எல்லாமே பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்க ஒரு ஏர்லைன் எங்கள் காலேஜ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏர்லைனில் கேபின் க்ரூ அண்ட் பைலட்டிங் அது மட்டும் இல்லாமல் நார்மல் கிரவுண்ட் க்ரூ, கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டாஃப், ஏர்லைனுக்கு உள்ள மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அது எல்லாமே கூட எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் எங்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் கூட ஐ திங்க் கத்தார் அண்ட் எமிரைட்ஸ்னு நினைக்கிறேன், எமிரைட்ஸ்லேருந்து ஒருத்தவங்க பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த சீனியர் கூட நான் நேராக இன்ட்ராக்ட் பண்ணல, ஆனால் போர்டில் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு ஓகே ஃபைன் எல்லா ஏர்லைன்ஸும் உள்ள வராங்க அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏர்போர்ட் ஒர்க்குக்கும் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேரும் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அங்கேயும் நிறைய பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் நிறைய செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு பயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஸ்டஃப் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் திஸ்.